அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போகிற டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த 10th முழு மாதிரி தேர்வுக்கான 100 மார்க்குக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டை ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓஎம்ஆர் இருந்தால் ஓஎம்ஆரில் அட்டன் பண்ணுங்க, அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டோட முடிவில் இந்த 100 கொஷின் ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கவனத்தில் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட்டு ரொம்ப உபயோகமாக இருக்க போது கொஷின்ஸ் ஒவ்வொன்றும் பார்த்து எடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமான வினாக்கள் அனைத்துமே. சரிங்களா? ஸோ டெஸ்ட்டை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். ஆன்சர் இரா இளங்குமரனார். தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எது? தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எது? ஆன்சர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை. தேவநேய பாவாணர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை காண்க. தேவநேய பாவாணர் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது. 1. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பேற அகர முதலை திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். கீழ்கண்டவற்றில் எதில் சரியானது? ஆன்சர் கூற்று 1, 2, 3 மூணுமே சரியான ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட், குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர். குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் கபிலர். அடுத்தது, சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார்? ஆன்சர் 12. சிலேடை பற்றிய சரியான கூற்றை காண்க. சிலேடை பற்றிய சரியான கூற்றை காண்க. ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை சிலேடை அணி என்றும் அழைப்பர். செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் சரி. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் நற்றிணை. பெரியாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல, ஒரு சகாப்தம், ஒரு காலகட்டம், ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று கூறியவர். ஸோ இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் அறிஞர் அண்ணா. கீழ்கண்டவற்றில் தொழில் பெயர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. கீழ்கண்டவற்றில் தொழில் பெயர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் மூவிடத்திற்கும் உரியது. இது தவறானது. ஸோ வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சரி. தொழில் பெயர் காலம் காட்டாது, படற்கைக்கே உரியது. மீதி இருக்கக்கூடிய அந்த 3 லைனுமே ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான். ஆன்சர் மணி வகையோட சேர்ந்தது. நெக்ஸ்ட், மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர். ஆன்சர் திருமூலர். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் வைக்கிறது? உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் வைக்கிறது? ஆன்சர் 5ஆம் இடம். நெக்ஸ்ட், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று கூறியவர். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று கூறியவர். ஆன்சர் தனிநாயகம் அடிகள். பொறுத்துக. ஸோ நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவமின்றி தமிழ் எழுதுவோம், பச்சை நிழல் அதோ அந்த பறவை போல. இதுக்கான சரியான ஒரு ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும், அதுக்கு ஆன்சர் முனைவர் சேதுபதி மணியன். நெக்ஸ்ட், தவமின்றி தமிழ் எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் மா நன்னன். அடுத்தது பச்சை நிழல். பச்சை நிழலுக்கான ஆன்சர் உதயசங்கர். அடுத்தது அதோ அந்த பறவை போல, சா முகமது அலி. அதோ அந்த பறவை போல, சா முகமது அலி. நெக்ஸ்ட், பொறுத்துக. வவ்வல், கன்வர்சேஷன், ஹோமோகிராஃப், டிஸ்கஷன் சொல்லி கலைச்சொற்களை கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. வவ்வல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, கன்வர்சேஷன் அப்படிங்கிறது உரையாடல்,
ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து, டிஸ்கஷன் அப்படிங்கிறது கலந்துரையாடல். நெக்ஸ்ட், உயிரளபடை எத்தனை வகைப்படும்? உயிரளபடை எத்தனை வகைப்படும்? உயிரளபடை எத்தனை வகைப்படும்? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் சி 3. நெக்ஸ்ட், வண்டோடு புக்க மணவாய் தொன்றல், வண்டோடு புக்க மணவாய் தொன்றல் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட், வலிமிகின் வழி இல்லை என்ற பாடல் இடம்பெற்ற நூல், வலிமிகின் வழி இல்லை என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. நெக்ஸ்ட், பாரதியார் தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க, பாரதியார் தொடர்பான தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? இது தவறானது. மேலே இருக்கக்கூடிய அந்த 3 பாருங்க. சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது, இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றிருக்காரு. கேலி சித்திரம், கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கி இருக்காரு. மீதி இருக்கக்கூடிய அந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், மேற்கிலிருந்து வீசும் காற்று டேஸ் என அழைக்கப்படுகிறது. மேற்கிலிருந்து வீசும் காற்று டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோடை. தவறானதை தேர்ந்தெடுக்க, தவறானதை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தூவி அப்படின்னா தடக்கை. தவறானது. மேலே கூடியது பாருங்க. நேமி அப்படிங்கிறது சரியானது. வலம்புரி சங்கு ரொம்ப முக்கியமானது. கோடு அப்படின்னா மலை, சுவல் அப்படின்னா தோல், சுவல் அப்படின்னா தோல். நெக்ஸ்ட், உருதுயர் இலக்கண குறிப்பு காண்க, உருதுயர் இலக்கண குறிப்பு காண்க. வினைத்தொகை. அடுத்தது, முல்லை பாட்டு பற்றிய கூற்றுகளில் சரியானதை காண்க, முல்லை பாட்டு பற்றிய கூற்றுகளில் சரியானதை காண்க. மேற்கண்ட அனைத்தும் சரி. 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று 103 அடிகளை கொண்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் தான் முல்லைப்பாட்டு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட், வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில் தொடங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2000. நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அனைத்து எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட வினா. காலம் கறந்த பெயரச்சம் எது? காலம் கறந்த பெயரச்சம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வினைத்தொகை. நெக்ஸ்ட், விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி கலிங்கத்து பரணி. நெக்ஸ்ட், சரியானதை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கூற்று கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்கிறார்கள் சொல்லி கம்பர் சொல்லியிருக்காங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொல்லி ஔவையார், விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காங்க. இதுல இது சரியானது. 1, 2, 3, 4. 4மே சரியானது. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லியிருக்காரு. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் ஔவையார், விருந்தே புதுமை தொல்காப்பியர். இந்த 4 கொட்டேஷனுமே ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், தவறானதை தேர்ந்தெடுக்க, தவறானதை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அல்கி அப்படின்னு ஓங்கின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. மேல இருக்கிறது பாருங்க, கடும்பு அப்படின்னா சுற்றம், படுகர் அப்படின்னா பள்ளம், பொம்மல்னா சோறு. ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட், காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் எது? காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் காசி கண்டம். அடுத்தது, 10 பாட்டு நூல்களில் கூத்தர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? 10 பாட்டு நூல்களில் கூத்தர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் சி மலைபடுகடா. நெக்ஸ்ட், கி ராஜநாராயணன் பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. கி ராஜநாராயணன் பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி எழுத்துலகில் ஈரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட மாட்டாரு, கீரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். மேல இருக்கக்கூடிய அந்த 3 கொட்டேஷனை பாருங்க. இவர் கரிசல் வட்டார சொல்லாக ஒன்றை உருவாக்கியவர், ரொம்ப முக்கியம். அடுத்தது, இவருடைய நூல் கோபாலபுரத்து மக்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூல் 1991ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி பரிசினை பெற்றது. நெக்ஸ்ட், தொகைநிலை தொடர்கள் தொகாநிலை தொடர்கள் எத்தனை விடும்? இது அப்படியே சேம் பழைய குரூப் 4ல கேட்ட ஒரு வினா. நெக்ஸ்ட், சாரி இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6, 9. அடுத்தது, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எது என்னும் அடியில் பாக்கம் என்பது, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எது என்னும் அடியில் பாக்கம் என்பது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி சிற்றூர். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் முறையான தொடர் எது? கீழ்கண்டவற்றில் முறையான தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. நெக்ஸ்ட், காசி கண்டம் என்பது, காசி கண்டம் அப்படிங்கிறது என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். நெக்ஸ்ட், விடுபட்ட சொல்லை நிரப்புக. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா. விடுபட்ட சொல்ல இல்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர்
ஆப்ஷன் சி கொளல். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது? பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழி? ஆன்சர் ஆப்ஷன் டி 5ஆம் திருமொழி. நெக்ஸ்ட், பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி 1988. நெக்ஸ்ட், அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்று பாடியவர். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட், சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பரிபாடல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, ஊழ் ஊழ் இலக்கண குறிப்பு தருக. ஊழ் ஊழ் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி அடுக்கு தொடர். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலின் ஆசிரியர். காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டீஃபன் ஹாக்கிங். அடுத்தது, வலு மற்றும் வளா நிலை எத்தனை வகைப்படும்? வலு மற்றும் வளா நிலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி 7,7. நெக்ஸ்ட், பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இலா. அடுத்தது, காப்பா செய்குதம்பி பாவலர் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. காப்பா செய்குதம்பி பாவலர் தொடர்பான சரியான கூற்று. ஃபர்ஸ்ட் பாருங்க, சதம் என்றால் 100 என்று பொருள் சொல்லியிருக்காங்க. சதாவதனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1, 2, 3 மட்டும் சரி. சரிங்களா? சதம் என்றால் 100 அப்படிங்கிறது ஒரு சரியா, இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சதாவதானம் அப்படிங்கிற கலைக்கு சிறந்து விளங்கினது செய்குதம்பி பாவலர். சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட், ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னது யாரு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனவை முஸ்தபா. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்தீங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்தீங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார். கவரி என்ற சொல்லின் பொருள். கவரி அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பி சாமரை. திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்றுள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை. திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெற்றுள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி 64. வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? வினா 6 வகைப்படும். நெக்ஸ்ட், நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி உற்றது உரைத்தல் விடை. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பும் உணர்த்தும் செய்தி யாது? சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த சின்னமனூர் செப்பேடு சொல்லுது. ஸோ இந்த கொட்டேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எந்த செப்பேடுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுக்கான பொருளும் கேட்பாங்க. நெக்ஸ்ட், அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடுவது எது? அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடுறது. ஆன்சர் ஆப்ஷன் சி கல்வி. கற்கை நன்றே கற்கை என்றே பிச்சை புக்கினும் கற்கை என்றே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். கற்கை நன்றே கற்கை என்றே பிச்சை புக்கினும் கற்கை என்றே என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் டி வெற்றி வேர்க்கை. தீசிஸ் என்ற வார்த்தைக்கான கலைச்சொல் என்ன? தீசிஸ் என்ற வார்த்தைக்கான கலைச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி ஆய்வேடு. அருந்துணை என்பதை பிரித்தால் டேஸ். அருந்துணை என்பதை பிரித்தால் கிடைக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ அருமை பிளஸ் துணை. அடுத்தது, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர். ரிப்பீட்டடா எல்லா எக்ஸாம்லையும் கேட்கப்பட்ட ஒரு வினா அந்த கொஸ்டின். சரிங்களா? ஆன்சர் கா சச்சிதானந்தன். நெக்ஸ்ட், தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளது அப்படின்னு சொன்னது யாரு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால்டுவெல். அடுத்தது, தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காயை எவ்வாறு அழைப்பர்? தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காயை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் ஆப்ஷன் சி அல்லிக்காய்.
உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? ஆப்ஷன் பி மலேசியா. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயலில் குறிப்பிட்டுள்ளார்? மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எந்த இயல்ல சொல்லியிருக்காரு? ஆப்ஷன் டி மரபியல். அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வரிசையில் எந்த மொழி முதலிடத்தில் உள்ளது? எந்த மொழி முதலிடத்தில் இருக்கு? ஆப்ஷன் ஏ ஆங்கிலம். மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் நூலை எழுதியவர் யார்? மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறியவர். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என கூறியவர் என கூறும் நூல். ஆப்ஷன் ஏ திருக்குறள். பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணினை முழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் என்ற பாடலடியில் அடிக்கோடிட்ட சொல்லிற்கான பொருள். அடிக்கோடிட்ட சொல் பார்த்தீங்கன்னா மீனவன். இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த பாடல் வரையில. ஆப்ஷன் சி பாண்டிய மன்னன். மாசறு விசித்த வார்புரு வல்பின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். மாசற விசித்த வார்புரு வல்பின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் ஏ புறநானூறு. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்பது டேஸ்வினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையோட பொருள் யாது அப்படின்னு சொல்லி மாணவர் கேட்கக்கூடியது அரியாவினா. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது. பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைவது. ஆப்ஷன் ஏ ஆற்று நீர் பொருள்கோள். ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் எது? ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம் எது? தேவராட்டம். கூத்துப்பட்டறை நா முத்துசாமி பற்றிய கூற்றுகளில் தவறானதை காண்க. கூத்துப்பட்டறை நா முத்துசாமி பற்றிய கூற்றுகளில் தவறானது. ஆப்ஷன் சி இந்திய அரசின் நோபல் பரிசு விருது பெற்றவர் அப்படிங்கிறது தவறானது. மேல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் பாருங்க. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். கீழே டி பாருங்க. தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றிருக்காரு. இது அப்படியே கூட்டல கொடுக்கலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது குண்டலமும் குலை காதும் இலக்கண குறிப்பு தருக. குண்டலமும் குலை காதும் இலக்கண குறிப்பு தருக. எண்ணும்மை. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? 6 காண்டங்கள். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆப்ஷன் டி சா கந்தசாமி. கம்பர் எழுதிய நூல்களில் தவறானது எது? கம்பர் எழுதிய நூல்களில் தவறானது இலட்சுமி அந்தாதி அப்படிங்கிற தப்பு. சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி 3 சரியானது. நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய ஆடல்களின் எண்ணிக்கை. சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடிய ஆடல்களோட எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் சி 11. குமர குருபரர் வாழ்ந்த காலம். குமர குருபரர் வாழ்ந்த காலம். ஆப்ஷன் பி 17ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் என்ன பாவினம்? அகவற்பா. தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். தன்னுடைய திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். ஆப்ஷன் ஏ கண்ணதாசன். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார்? அதியன். தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பது யாருடைய கருத்து? தன்னை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்து? ஆப்ஷன் பி ஆவூர் மூலங்கிழார். தவறான கலை சொல்லை தேர்ந்தெடுக்க. தவறான கலை சொல்லை தேர்ந்தெடுக்காங்க. பேடன்ட் அப்படின்னா காப்புரிமை சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் ஆவணம், இரிகேஷன் பாசனம், டெரிட்டரி கடல் பகுதின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தவறானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெரிட்டரி கடல் பகுதி கிடையாது, நிலப்பகுதி. சரிங்களா? மேல இருக்கக்கூடிய அந்த 3 பாருங்க. பேரண்ட்ஸ் அப்படின்னா காப்புரிமை, டாக்குமெண்ட் ஆவணம், இரிகேஷனா பாசனம். நெக்ஸ்ட் இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். ஆப்ஷன் சி வலிமையை நிலைநாட்டல். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் என்ற இயக்கத்தை தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யார்? ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன்.
உரைப்பாட்டு மடை என்பது எந்த நூலில் வரும் தமிழ் நடை? உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது எந்த நூல்ல வரக்கூடிய தமிழ் நடை? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். பாசவர் என்ற சொல்லின் பொருள். பாசவர் என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன் டி வெற்றிலை விற்போர். யாருடைய காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன? யாருடைய காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளது? முதலாம் ராஜராஜ சோழன். மாலவன் குன்றம் போனாலென வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர். மாலவன் குன்றம் போனாலென வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னது யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மாப்பு சிவஞானம். இன்மையின் இல்லாத யாதெனின் இம்மையின் இன்மையே இன்னாதது என்ற குறளில் ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது அப்படின்னு சொல்லி திருக்குறள் கேட்டிருக்காரு. இந்த குறள்ல ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தரக்கூடியது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி வறுமையே தான். சரிங்களா, வறுமை. நெக்ஸ்ட், கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இந்த தொடருக்கான வினா எது? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? நெக்ஸ்ட், ஏறுகோட்பறை என்பது எந்த நிலத்திற்கான பறை? ஏறுகோட்பறை அப்படிங்கிறது எந்த நிலத்திற்கான பறை வகையை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தென் எல்லையாக மாறிய ஆண்டு. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைஞ்சு தென் எல்லையாக மாறிய வருடம். ஆன்சர் ஆப்ஷன் பி 1956 நவம்பர் 1. நெக்ஸ்ட், வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு தருக. வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு. எண்ணும்மை. சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? சிலப்பதிகாரம் எத்தனை காதைகளை உடையது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 30. எம்.எஸ். சுப்புலட்சுமி பற்றிய கூற்றுகளில் சரியானதை காண்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி பற்றிய கூற்றுகளில் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1974ஆம் ஆண்டு நோபல் பரிசுக்கு இணையான மகாசக்தி விருது பெற்றிருக்காங்க. காந்தியடிகளை டெல்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படிங்கிற பாடலையும் வந்து பாடியிருக்காரு. இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதையும் பெற்றிருக்காங்க. சரிங்களா, கூற்றை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டு ஸ்பிளிட் பண்ண தான் பார்ப்பாங்க. நீங்க ஒவ்வொரு வரியும் வந்து பக்காவா படிச்சுக்கோங்க. அடுத்தது, பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல். பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி மண்ணகத்து பூந்துளிகள். மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற எந்த பூவை சூடி போருக்கு செல்வர்? மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற எந்த பூவை சூடி போருக்கு செல்வர்? ஆப்ஷன் சி காஞ்சி. பிள்ளையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது? பிள்ளையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நற்றிணை. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது? தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி மூங்கில். லாஸ்ட் கொஸ்டின், அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர். அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசனார். ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலா 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரிங்களா, மொத்தம் 100 வினாக்களை பார்த்துருக்கோம். இந்த 100 வினாக்களுக்கு நீங்க எத்தனை கொஸ்டின் வந்து சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம பண்ணுங்க. மறக்காம டெஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு உபயோகமா இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.